இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க வர்ஷினிய காணோம். எங்க வர்ஷினிய காணோம். என்னாச்சு? என்னமாச்சு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? என்னாச்சு? முதல்ல சித்தின்னு கூப்பிடுறத நிறுத்து. ஒன்னாலதான் எல்லாம் ஒன்னாலதான். ஒன்னாலதான் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை. அக்கா அக்கான்னு உன் மேல பாசமா இருந்தாலே அவ வாழ்க்கைய நாசமாக்கிட்டியே. சித்தி என்ன ஆச்சு? சொல்லுங்க சித்தி என்னாச்சு? வர்ஷினிக்கு என்னாச்சுங்க? கொஞ்சம் அழாம முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஐயோ சொல்லுங்க, என்னாச்சு வர்ஷினிக்கு? ஐயோ அழாம என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சு சொல்லுமா? வர்ஷினி தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு காணாம போயிருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு நினைச்சு எங்களுக்கு பயமா இருக்கு. என்ன எழுதிருக்கு? கொடுங்க. அம்மா அப்பா, நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. ராகவ் என் லைஃப்ல இல்லங்கறத என்னால ஏத்துக்கவே முடியல. அவர் இல்லாம என்னால வாழவே முடியல. அதனால இந்த உலகத்தை விட்டு போறேன். என்ன தேடாதீங்க. இத நான் உங்களுக்கு செய்யற துரோகம் தான். ஆனாலும் எனக்கு வேற வழி தெரியல. உங்க 2 பேர்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் மா, ப்ளீஸ் பா. அன்பு மகள் வர்ஷினி. ஏன் இப்படி எழுதி வச்சுட்டு போனா? ஒண்ணுமே என்ன புரியலையே. கேக்குறீங்க? எல்லாம் இவளாலதான். பாவி, படுபாவி. என் பொண்ணு வாழ்க்கைய அழிச்சிட்டியேடி. சொந்த பொண்ணு மாதிரி ஒண்ணு வளர்த்ததுக்கு என் பொண்ணுக்கு எப்படா வந்துட்டியேடி. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க, முதல்ல ஸ்டேஷனுக்கு போய் நாம கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஐயோ போலீஸ் ஸ்டேஷன்ல வேண்டாம். நீ போன பிரச்சனை ஆயிடும். கண்டிப்பா ராகவ கட்டாததுனாலதான் வர்ஷினி தப்பான முடிவை எடுத்திருப்பா. எங்க? அதுக்கு காரணம் இந்த இசைதான். இசை பண்ண தப்புனால ராகவ வாழ்க்கையும் போச்சு, விஷாலோட வாழ்க்கையும் போச்சு, இப்போ வர்ஷினியோட வாழ்க்கையும் போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இசைதான். போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா இவ மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சிந்தாமணி, வாய மூடுறியா? எந்த நேரத்துல எதை பேசணும்னு தெரியாது. வர்ஷினிய காணோம்னு சொல்லி இவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நீ உதவி பண்ணலனாலும் உபத்திரவம் பண்ணாம இரு.